அன்பு செல்லங்களே, மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. லோக மக்கள் அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் சிறப்பான மகத்துவம் வாய்ந்த ஒரு தகவலை ஷேர் செய்கிறேன். இந்த தகவலை நீங்கள் எல்லோரும் செய்து வாழ்வினில் வேண்டிய விஷயங்களில் வெற்றி காணுங்கள். இறைவன் நமக்கு அளித்த சிறப்புகள் என்ன தெரியுமா செல்லங்களே? மனித இனத்திற்கே உரிய சீரிய விசேஷம் நாம் மனதில் என்ன வேண்டும் என்ற வேண்டுதல்களில் திடமாக நம்பிக்கை வைத்து செய்யும் செயல்கள் யாவும் வெற்றி பெறுவதுதான். இந்த தன்மை மனித குலத்திற்கு மட்டுமே உரித்தானது. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு தியான பயிற்சி செய்ய கற்றுத்தருகிறேன். பயன்படுத்தினால் நன்மைகள் பல கிடைக்கும், சாதனைகள் படைக்கலாம். இதோ அந்த பயிற்சி. முதலில் மூலக்கடவுளை கணபதியை வழிபட்டு இஷ்ட தெய்வமான உங்கள் விருப்பமான இறைவனையும் முக்கியமாக குல தெய்வங்களையும் மனதில் நினைத்து இந்த பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது அந்த பயிற்சி எவ்விதம் செய்வது என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்கம்மா, உங்களுக்கு நான் நேரடியாக சொல்லித்தரேன். பாருங்க, உங்க கையில எல்லா வரலையுமே கோடுகள் இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலையுமே கோடு 1 2 3 1 2 3 அப்படின்னு எல்லா வரலையும் கோடு இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா, நான் சொல்ற பயிற்சியின் போது முதல் கோடு டச் பண்ணணும், 2வது கோடு டச் பண்ணணும், 3வது கோடு திரும்ப மோதிர விரல் 1 2 3 திரும்ப இந்த விரல் 1 2 3 1 2 3 இந்த 4 விரல்ல தான். சரிங்களா? திரும்ப இந்த கட்டை விரலை தான் நீங்க டச் பண்றீங்க, அதனால இதை விட்டுடுங்க. இந்த 4 விரல்ல இருக்கிற கோடுகள் புரியுதுங்களா? 1 2 3 திரும்ப 1 2 3 1 2 3 சொல்லாம இதுக்கு ஒரு வாக்கியங்கள் இருக்கு. சரிங்களா? என் வாழ்க்கையில் அதி அற்புதம் நடக்கின்றது. என் வாழ்க்கையில் அதி அற்புதம் நடக்கின்றது. என் வாழ்க்கையில் அதி அற்புதம் நடக்கின்றது. புரியுதுங்களா? பாருங்க, திரும்ப இந்த வரல. என் வாழ்க்கையில் அதி அற்புதம் நடக்கின்றது. அடுத்து இதே வார்த்தை தான். என் வாழ்க்கையில் அதி அற்புதம் நடக்கின்றது. என் வாழ்க்கையில் அதி அற்புதம் நடக்கின்றது. இதே போலயே இந்த 4 விரலையும் சொல்லணும். எத்தனை முறை சொல்லணும்? 5 முறை. திரும்ப 1 2 3 திரும்ப இந்த விரல். இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வார்த்தைகள் வரும். இந்த மாதிரி இந்த கட்டை விரல் கொண்டு டச் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்கணும், ஒரு செயல் வெற்றி பெறணும்னா என் வாழ்க்கையில் அதி அற்புதம் நடக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க சார்பில் வேற யாருக்காவது, உங்க மகளுக்கோ இல்ல மகனுக்கோ இல்ல நெருங்கிய உறவினர்களுக்கோ அல்லது நெருங்கிய நட்பா இருக்கிற சிநேகிதர்களுக்கோ ஒரு செயல் செய்ய வேண்டும். இப்போ நான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னு உங்க பசங்களுக்கு வேண்டியது. அப்ப என்ன பண்ணலாம்? என் மகளுக்கு அல்லது மகனுக்கு பெயரை சொல்லுங்க. பெயரை சொல்லி அதி அற்புதம் நடக்கின்றது. இந்த இடம் புரியுதா? உங்களுக்கு என்ன செயல் சக்சஸ் ஆகணுமோ அது ஒரு அஃபர்மேஷனா ஒரு நோட்ல எழுதிக்கோங்க, தெளிவா எழுதிக்கோங்க. அதே வார்த்தையில திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்களுக்கா இருந்தா எனக்கு வாழ்க்கையில் அதி அற்புதம் நடக்கின்றது. ஓகே? அதே உங்க மகனுக்கோ இல்ல மகளுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த செயல் வெற்றி கிடைக்கணும்னா அவங்களுக்கு பேரை மென்ஷன் பண்ணணும், உறவையும் மென்ஷன் பண்ணணும். எனது மகள் எழுதுகின்ற தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அஃபர்மேஷன். அந்த அஃபர்மேஷன் எழுதி முடிச்சதும் பிரார்த்தனை பண்ணுங்க. என் மகள் பேரை சொல்லுங்க. அது வாழ்க்கையில் அற்புதம் நடக்கின்றது. என் மகள் வாழ்க்கையில் பெயர் சொல்லணும். என் மகள் வாழ்க்கையில பேர் சொல்லிட்டு
அதி அற்புதம் நடக்கின்றது. இந்த மாதிரி பாடிக்கோங்க. இது கல்விக்கு செய்யலாம், செல்வ வளத்துக்கு செய்யலாம். ஒருத்தர் வளர்ந்த குழந்தை பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் எனது மகன் அல்லது மகள் பெயர் சொல்லி அவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும் அப்படின்னு அப்ரமேஷன் வச்சுட்டு, அப்புறம் எனது மகன் வாழ்க்கையில் பின்னார் வாழ்க்கையில் அதி அற்புதம் நடக்க வேண்டும் அப்படின்னு முடிச்சுட்டு நன்றி 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 3 வருஷத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஓகே, இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த அஃபர்மேஷனா எழுதிட்டு அதுக்கப்புறம் செய்தி அப்படின்ட்டு நன்றிகள் சொல்லணும். எதுவா இருந்தாலும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும். சரிங்களா? இந்த பயிற்சியை செய்து வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சிறப்புகளை வெற்றிலையும் பெறும்படி இறைவன் அருளை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதை பெருகட்டும். சிவார்ப்பணிக்கும். இந்த பயிற்சியினை நீங்கள் கேட்டால் மட்டும் போராது செல்லங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களின் ஆதரவு எனக்கு என்றென்றும் தேவை. நல்லதே நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். சிவார்ப்பணம்.